அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மே 11/2025 ஞாயிற்றுக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். சண்டை நிறுத்தத்தை மீறி பாகிஸ்தான் தாக்குதல், இந்திய படைகள் பதிலடி கொடுக்க உத்தரவு, நீண்ட பேச்சுவார்த்தை நடத்தினோம்னு அமெரிக்கா தெரிவிச்சிருக்காங்க. பயங்கரவாதத்தில் சமரசம் கிடையாதுன்னு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவிச்சிருக்காரு. இந்தியா பாகிஸ்தானிடம் சீனா பேச்சணும் தெரிவிச்சிருக்காங்க. இன்றைக்கி நியூஸஸ் ரொம்ப கம்மி தான், சீக்கிரம் முடிச்சிடலாம். அண்ட் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, ஸோ திருக்குறள் இருக்காது. 3, 5, 8 வகுப்புகளில் கற்றல் அடைவுத்திறன் தேசிய சராசரி விட உயர்வுன்னு தெரிவிச்சிருக்காங்க. கன்னியாகுமரி முதலிடம்னு தெரிவிச்சிருக்காங்க. தமிழக அரசின் ஆய்வறிக்கையில் தகவல்னு தெரிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 3, 5, 8 ஆகிய வகுப்புகளில் பயிலும் மாணவர்களின் கற்றல் அடைவுத்திறன் தேசிய சராசரியை விட அதிகரித்துள்ளதாக தமிழக அரசின் ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் கற்றல் திறனை அளவிடுவதற்காக அவ்வப்போது ஸ்லாஸ் எனும் மாநில கற்றல் அடைவு தேர்வு நடத்தப்படுகிறது. இந்த தேர்வு மாணவர்களின் கற்றல் விளைவுகளை அறிந்து மேம்படுத்தவும், பாடத்திட்டம், கற்பித்தல் மற்றும் ஆசிரியர் பயிற்சி ஆகியவற்றில் சீர்திருத்தங்களை கொண்டு வருவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. ஸோ அதை பற்றி எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் தமிழகத்தில் முதல் முறையாகன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இத்தகைய ஆய்வு முதல் முறையாக தமிழகத்தில் நடத்தப்படுகிறது. தேர்வில் 3ஆம் வகுப்புக்கு 35 வினாக்களும், 5ஆம் வகுப்புக்கு 45 வினாக்களும், 8ஆம் வகுப்புக்கு 55 வினாக்களும் அந்த வகுப்புகளுக்கான பாடங்களிலிருந்து இடம்பெறுகின்றன. இத்தேர்வில் OMR விடைத்தாள்கள் பயன்படுத்தப்பட்டு மாணவர்கள் கற்றல் அடைவு சோதிக்கப்படுகிறதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இது ஒரு ஷார்ட்டர் வெர்ஷன் தான். கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணுங்கிறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸ் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.